இப்போ ஒரு ஆண் ஒரு அழகான பெண்கள் அப்படி ஒரு 4-5 பெண்களோட இவனுக்கு கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு ஆண் இருக்கிறான். அவனுக்கு அவனுடைய மனைவியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மனைவியோட மட்டும்தான் அவன் பழகுறான், காதலிக்கிறான். வேறு எந்த கள்ள தொடர்பும் அவங்ககிட்ட இல்லை. அப்படின்னா இதில் யார் ரொம்ப திறமையாக இருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கிறான் பாருங்க, அவன் தான் திறமைசாலியாக இருப்பான். அவனிடம்தான் திறமை அதிகரிக்கும். நீ 2-3 பெண்கள், அழகான பெண்களோட நீ கள்ள தொடர்பு வச்சுருக்க அப்படின்னா, அது உனது திறமையை அதிகரிக்காது. நீ திறமை மிக்கனமாக மாற முடியாது. உண்மையாக இருப்பது தான், ஒருவருக்கு உண்மையாக இருப்பது தான் ரொம்ப கஷ்டம். மனம் போன போக்கில் நிறைய பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது, நிறைய ஆண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது, அதில் மன உறுதி ஏற்படாது. மனசு உறுதியாக இருக்காது. அப்படிப்பட்டவர்களை நம்பவே மாட்டாங்க யாரும். அவர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. யார் அதாவது பல பேரோட உறவு வச்சுக்கிறாங்களா, ஒன்றுக்கு மேற்பட்டவரோட, மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல் பலருடன் உறவு வைத்துக் கொள்கிறவர்களுக்கு அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. யார் கூப்பிட்டாலும் அவங்க போயிடுவாங்க. அவங்க மனசு ஒரு தடுமாற்றம் அடையும். உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. உண்மையாகவே அவங்களால இருக்க முடியாது. அதனால் தடுமாற்றம் அடைந்துவிடும். அவங்க நினைப்பாங்க, நம்ம இனிமேல் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வேறு யாராவது தெரிஞ்சவங்க கூப்பிடும்போது இவங்க போயிடுவாங்க. அவங்களால உண்மையாக இருக்க முடியாது. மனசில் அந்த உறுதி இருக்காது. உண்மையாக இருக்கணும்னா ஒரு உறுதி இருக்கணும். அதற்கான அனுபவங்களை கடந்து போகணும். அப்போ தான் உண்மையாக இருக்க முடியும். இப்போ ஒரு கணவன் இருக்கான் அப்படின்னா, அவளை இன்னொரு பெண் கூப்பிடுறா அப்படின்னா, அதாவது அந்த பெண் இவனோட மனைவி இல்லை, வேற ஒரு பெண் கூப்பிடுறா அப்படின்னா, இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பதற்காக அந்த பெண்ணை பெண்ணிடம் செல்ல மறுத்து விட வேண்டும். இதுதான் அப்போ அந்த நேரத்தில் தான் இவனுடைய மன உறுதி அதிகரிக்கும். நான் என் மனைவிக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த உறுதி என்பது எப்பொழுது சோதிக்கப்படும் அப்படின்னா, இவனை அவன் மனைவி இல்லாமல் இன்னொரு பெண் கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் மன உறுதி சோதிக்கப்படும். அந்த இடத்துல இவன் எப்படி நடந்துக்கிறான், கொஞ்சம் தடுமாறலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவன் உறுதியாக இருக்கிறான்னா, உறுதியாக இருந்தான்னா அது அவனுக்கு மன உறுதியை அதிகப்படுத்தும். அப்போ இன்னொரு தருணத்தில் வேறு யாராவது ஒரு பெண் கூப்பிடுறா அப்படின்னா, அவனுக்கு அந்த பெண்ணிடமிருந்து அந்த பெண்ணிற்கு மறுப்பு சொல்வது எளிதாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு அனுபவத்தின் போதும் இவன் உறுதியாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உண்மையாக இருப்பது என்பது என்னன்னா, நீ உன் மனைவிக்கு உண்மையாக இருக்க. அப்போ இன்னொரு பெண் கூப்பிடும்போது, உடல் உறவுக்காக உன்னை அழைக்கிறாள் அப்படின்போது, நீ உனது மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அந்த பெண்ணின் அழைப்பை நிராகரிக்கும் போது தான், அந்த தருணத்தில் தான் உனது மன உறுதி சோதனைக்குள்ளாகும். அந்த தருணத்தில் தான் உனது மன உறுதி அதிகரிக்கும். அதனால் மன உறுதிங்கிறது சும்மா உன்னை யாருமே கூப்பிடல, ஆனால் நீ உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிற அப்படின்னா, மன உறுதி இருக்குது, அவ்வளோதான். அதனால் அது உறுதியாக இருக்குதா இல்லையான்னு அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது தான் தெரியும். யாராவது ஒரு பெண் கூப்பிடும்போது நீ அப்போ தான் தெரியும் நீ எந்த அளவுக்கு மன உறுதின்னு. உனக்கே தடுமாற்றமாக இருக்கும். அப்படியே அந்த பெண் பின்னாடியே போயிட்டேன்னா அவ்வளோதான். அப்போ இது வரைக்கும் நீ நம்பினதெல்லாம் போய் இல்லை, நீ போக மறுத்து விட்டாய் என்றால் அந்த நேரத்தில் தான் உனக்கு மன உறுதியை அதிகரிக்கும். அதனால் உன் மன உறுதி அதிகரிக்க வேண்டும். அது எப்படின்னா, அதற்கான சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நீ உறுதியாக இருக்க வேண்டும். அது மாதிரி ஒரு பெண்ணும் அப்படி தான். யாராவது ஒரு பெண் அவங்க ஒரு ஆணை பார்க்குறா, அவன் அழகாக இருக்கான், கூப்பிட்டா வருவான் அப்படின்னா, இவளுக்கு ஏற்கனவே ஒரு கணவன் இருக்கான், கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் இவ கூப்பிட்டா ஒருத்தன் வருவான்னு தெரிஞ்ச உடனே அவனை கூப்பிட்றான்னு வச்சுங்க, அவனும் வந்துட்டான், அவனை கூப்பிட்றானாலே இவளுக்கு மன உறுதி இல்லைன்னு ஆகிடும். இவ கூப்பிட்டா வருவான்னு தெரிஞ்சும் இவ கூப்பிடாமல் இருக்கிறா பாரு, அவன் கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று இன்னொரு ஆணை கூப்பிடாமல் அழைக்காமல் இருக்கிறா பாருங்க, அப்போ இவளுடைய மன உறுதி அதிகரிக்கும். அதனால் அது போன்ற சந்தர்ப்பங்களில் பெண் மன உறுதியை அதிகரித்து கொள்ள வேண்டும். மன உறுதியை இப்போ யாராவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்குறான், ஆனால் இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, தனது கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆணை இவள் அந்த ஆணின் பார்வைக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கும்போது இவளுடைய மன உறுதி அதிகரிக்கும். அதனால் மன உறுதி அதிகரிக்கும் போது தான் உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்கும். இந்த மாதிரி மலிவான விஷயங்களில், மலிவான உறவுகள், இதெல்லாம் மலிவான உறவு. உண்மையாக இல்லைன்னா
நீங்கள் நிறைய கள்ள தொடர்பு யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா அது மலிவான உறவு. அதில் வந்து ஒரு உறுதி இல்லை, ஒரு தரமான உறவு கிடையாது, அது தரமான உறவுமுறை கிடையாது. அந்த உறவுமுறையில் ஒரு மலிவான போக்கு தான் இருக்குது. அதனால் அவங்களுடைய மன உறுதி அதிகமாக இருக்காது. மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. தரமான உணவுகளை உண்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். தரமான உணவுகளுக்கு உண்மையாக இருக்கணும். உணவுகளுக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும். நல்ல உணவுகளை சாப்பிட்ணும். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மெதுவடை, மசால் வடை, சமோசா, பஜ்ஜி, பரோட்டா, பூரி, தோசை, இது மாதிரி பேக்கரி உணவுகள், ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல உணவுகள் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதை கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். நல்ல உணவுகளை தான் நான் சாப்பிடுவேன். அந்த நேரத்தில் யாராவது உங்கள்கிட்ட ஒரு அல்வாவை நீட்டுவாங்க, உடனே நீங்கள் உங்கள் மனசு உறுதி இழந்து நீங்கள் அல்வாவை சாப்பிட்றக்கூடாது. அப்போ நீங்கள் உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு நல்ல உணவுகளுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு மன உறுதி இல்லைன்னு அர்த்தம். அதனால் எதை சாப்பிடணுமோ எது நல்ல உணவுகளோ அந்த உணவுகளுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். அதைத்தான் நான் சாப்பிடுவேன், மலிவான உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன். நல்ல விருதுநகர் பரோட்டா பார்த்தோன்னா கட்டுப்பாடை தூக்கி தூர போட்டு பரோட்டா சாப்பிட்டு போயிடக்கூடாது. நான் வந்து பரோட்டா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்றீங்க, காய்கறிகள் பழங்களெல்லாம் சாப்பிட்றீங்க. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னால விருதுநகர் பரோட்டாவை பார்த்துட்டிங்க. ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசு தடுமாறி அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு மன உறுதி இல்லாமல் போயிடும். உங்களால் தொடர்ந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. உங்களால் திரும்ப மலிவான உணவு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு இறங்கிடுவீங்க. அப்புறம் திரும்பவும் மீண்டு வரணுன்னா அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்து திரும்ப மீண்டு வரணுன்னா ஒரு 20 நாளாவது ஆகும். அதனால் வந்து ஒரு மன உறுதி என்பது அதற்கான சந்தர்ப்பங்களில் நாம் உறுதியாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு 4 பொண்ணு கூட ஒருத்தன் கள்ளத்தொடர்பு வச்சுருக்கான், ஆனால் அவன் அப்படி ஒருத்தன் இருக்கான்னு வைங்க. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவிக்கு அவன் உண்மையாக இருக்கான் அப்படின்னா இவங்களில் யார் மன உறுதி மிக்கவர்னா ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கான்ல அவன் தான் மன உறுதி மிக்கவன். 4 பெண்களை வளைச்சி போட்டு கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கிறவன் வந்து திறமை கிடையாது. அது மலிவான விஷயங்களில் அவன் திறமையாக இருக்கான். திருடுவதில் திறமையாக இருக்கிறான் என்று தான் அதன் பொருள். ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதில் அவர்கள் திறமையாக இருக்கிறார்கள். திருடுவதிலும் திறமையானவங்க இருக்காங்கள்ல, அது மாதிரி. அதுக்காக திருடுவது வந்து சரியாயிட முடியுமா? திறமையான எல்லா விஷயமும் சரியாகி விட முடியாது. திறமை என்பது வேறு. அது மலிவான விஷயங்களில் திறமைகளை வளர்த்துக்கூடாது, கேவலமான விஷயங்களில் திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. அதனால் திறமை எப்படி பார்க்கணும்? நல்ல திறமை, கெட்ட திறமை இருக்குது. மலிவான திறமை, நல்ல தரமான திறமை. அதனால் வந்து நல்ல விஷயங்களில் திறமைகளை வளர்த்துக்கணும், அதுதான் நல்ல திறமை. அதனால் வந்து உண்மையாக இருப்பதில் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும், உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு உண்மையாக இருப்பதில் திறமையையும் உறுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி உண்மையாக இருப்பது? அசரமாண்டம் உண்மையாக இருப்பதில் அவ்வளோ அப்போ தான் வந்து அந்த கணவன் மனைவி உறவு வந்து அந்த அளவுக்கு பலப்படும். மனைவிக்கு தனது கணவனை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் கூட அவன் நம்பவே மாட்டாள். அப்படி ஒரு நம்பிக்கையை ஒரு கணவன் பெற்றுவிட்டான் என்றால் அவனோட சிறந்தவன், வலிமையானவன் வேறு யாரும் இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு மனைவி பற்றி தப்பாக கேட்டால் அவன் நம்பவே மாட்டான். அந்த அளவுக்கு அவன் மனைவி மீது நம்பிக்கை. அந்த அளவுக்கு உண்மையாக இருப்பதில் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு கணவனின் நம்பிக்கை அசர வைக்க, ஏன்னா அது ஒரு கோட்டை. உறுதி என்பது, உண்மையாக இருப்பது என்பது ஒரு கோட்டை. நாம் அதை வந்து நாமளே இடிச்சிடக்கூடாது. நல்ல கோட்டையை உருவாக்கிட்டீங்க, எளிதாக அந்த கோட்டையை கட்டிவிட்டீர்கள். கோட்டையாக இருந்தாலும் அதை எளிதாக கட்டுகிறீர்கள். ஏன்னா பிடிச்சிருக்குங்கிறதுனால உண்மையாக இருக்கீங்க. அதனால் அப்படி ஒரு கோட்டையை நீங்கள் எளிதாக கட்டிட்டீங்க, நல்லா உயரமாக கட்டிட்டீங்க. எல்லாருக்கும் அந்த கோட்டை தெரிகிறது. அப்புறம் வந்து எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அந்த கோட்டையை இடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உயரமாக கட்டி அந்த கோட்டையை மீண்டும் இடித்து விட்டீர்கள். மீண்டும் அது போன்ற ஒரு கோட்டையை உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கு ரொம்ப காலம் ஆகும்.